வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை அருகே தாழம்பூரில் தன்னை காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய ஐடி ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர். தனக்கு கிடைக்காத பெண் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற வெறியில் மாணவியை கொளுத்திய நபர் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்தவர் அந்த 19 வயதான இளம்பெண். சென்னை OMR சாலை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயோமெட்ரிக் படித்து வந்தார். இவர் தாழம்பூரில் தனியார் மகளிர் விடுதி ஒன்றில் தங்கி தனது படிப்பை தொடர்ந்து வந்துள்ளார். இதேபோல் மாணவியின் தாய்மாமன் மகனான ரத்தினகுமார் என்பவரும் சென்னையில் தங்கி IT நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். ரத்தினகுமார் கல்லூரி மாணவியை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் படிப்பை சரியாக தொடர முடியவில்லை என கூறி ரத்தினகுமாரின் காதலுக்கு தடை போட்டிருக்கிறார் மாணவி. இதனால் மனமுடைந்த ரத்தினகுமார் மாணவி தங்கியிருக்கும் விடுதிக்கு நேரில் சென்றுள்ளார். விடுதிக்கு வெளியே நின்று மாணவியை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட அவர் நேரில் சிறிது நேரம் மட்டும் பேசிவிட்டு சென்று விடுகிறேன் என அப்பாவியாக கூறியுள்ளார். ரத்தினகுமார் பேச்சை நம்பி விடுதியில் இருந்து வெளியே வந்துள்ளார் மாணவி. அப்பொழுது தனது காதலை தொடர வேண்டுமெனவும் காதலுக்கு மறுப்பு தெரிவித்து பேசாமல் இருக்காதே என்றும் ரத்தினகுமார் கெஞ்சி இருக்கிறார். ஆனால் அதனை ஏற்காத மாணவி காதலுக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரத்தினகுமார் ஏற்கனவே திட்டம் போட்டு எடுத்து வந்திருந்த பெட்ரோல் பாட்டிலை எடுத்து மாணவி சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவர் தலை மீது ஊற்றியிருக்கிறார். உடனே பாக்கெட்டில் வைத்திருந்த சிகரெட் லைட்டரை மாணவின் மீது பற்ற வைத்து விட்டார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடைபெற்ற இந்த பகீர் சம்பவத்தில் தீ மளமளவென பரவி மாணவி மீது பற்றி எரிந்துள்ளது. இதை பார்த்த அருகில் இருந்தவர்கள் தண்ணீரை மாணவி மீது ஊற்றி தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் மாணவி மீது தீக்காயம் ஏற்பட்டுவிட்டது. உடனே 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாணவியை அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பெற்றோர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த தாழம்பூர் போலீசார் ரத்தினகுமாரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாழம்பூர் காவல் நிலையம் அருகில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.